அண்ணே அந்த உங்களை கலாய்க்காதவங்க யாரோ சொன்னீங்களா? அது யாரு? இல்ல இனிமே தீபாவளி கலாய்ச்சி ஏன்னா இந்த நேரத்துல நல்ல நேரத்துல ஊர்ல கட்டி வச்சாங்க. ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி தான். இல்ல ஊர்லனாலே எனக்குலாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் சிரிக்கிறீங்க? யூ பிலீவ் மீ. நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க, அவ்வளவுதான். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி என்ன சம்பந்தம்? அந்த காலேஜ் போட்டு என்ன சம்பந்தம்? நான் படிச்சேன். இல்ல கல்ச்சுரல்ஸ் போன நான் படிச்ச பயின்ற இடம். கல்ச்சுரல்ஸ் போற கல்லூரி போற நீங்க போடாம எதை மட்டும் ஏன் போடுறீங்க? நான் ஒரு காலேஜுக்கான கல்ச்சுரல் போறேன். யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். கோயில் உண்டியல்ல வந்து வாயை வச்சு உறிஞ்சி 50 ரூபா நோட்டை மட்டும் தனியா எடுத்தாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த ஐடியா நல்லா இருக்கு. நான் யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத், யூ பிலீவ் மீ. தம்பி அன்னைக்கு ஒன்று சொன்னாரு தம்பி, நான் போயிருந்தப்ப சோப் எடுத்துட்டு போய் பாறையில தேய்ச்சிட்டு என்ன தெரியுமா அவர் சொல்லும் போது சிரிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களா நீங்க என்ன வேணா சொல்லிட்டு பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதான் நம்ம Deepavali special Black Sheeps RJ Vignesh office. Title sponsor Attica Gold Company. Kashmir முதல் கன்னியாகுமரி வரை. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. Powered by The Legend Sarvana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio. Without further ado, it's time to welcome பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு செந்திலண்ணன் அவர்கள் and நம்மளுடைய லவபிள் ராமரண்ணன் அவர்கள் ஆன்டு ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். வணக்கம் and welcome to another episode of RJ Vignesh Office. இது வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டு டைம் தம்பி. நான் வெளில ஆரம்பிக்கிறப்ப சொன்ன மாதிரியே இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிலரை வந்து நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம்னு சொல்லலாம். நம்ம இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம அப்பா பார்த்து வளர்ந்து அவங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நம்ம பார்த்து வளர்ந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களாம் எப்படி தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஒரு லெஜெண்ட் அப்படின்ற அந்த ஒரு இடத்த அடைகிறது இருக்குல்ல, அது தொடர் உழைப்பினால மட்டும். எத்தனை வருஷம் சும்மா இல்லை, 46 வருஷம் சினிமாக்குள்ள தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கதே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். செந்திலண்ணன் அவர்கள், அவரை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிளாக் ஷீப் குடும்பம். நான் இந்த பிளாக் ஷீப் இருக்குல்ல, இந்த கம்பெனியில் புதுசு கிடையாது. நான் வந்து இந்த கம்பெனி நடிச்சிருக்கேன்னா த்ரோட்டா ஒரு சீரியலில் நடித்தேன். ஆமாம், 1000 ஜன்னல் வீடு. 1000 ஜன்னல் வீடு. அது எனக்கு பேர் கிடைச்சது, பெரிய பேர். உங்களால எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் இல்லை அது. அதனால எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி. இதனால ஏகப்பட்ட சீரியல் ஏகப்பட்ட படங்கள் நல்ல கேரக்டராக இருந்தால் தான் நடிக்கிறது. சூப்பர். நடிக்கிறது தெரிஞ்சா நானும் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க பண்ணது எனக்கு தெரியாதுன்னு. அப்படியா? டிவில தான் பார்த்திருக்கேன். இன்னுமே வந்தீங்கல்ல, இவங்க கூப்பிட்டு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம அப்படியே இடத்துக்கு போயிட்டு சீரிஸ் ரெடி பண்ணுங்க. 1000 ஜன்னல் வீடு மட்டும் இல்லைண்ணே, நம்ம பிளாக் ஷீப்ல இருந்து ஓடிடி ஆரம்பிச்சப்ப BS வேல்யூ OTT அப்படின்றதுக்கு நீங்க தான் முதல் அம்பாசிடர். நீங்க தான் அந்த விளம்பரமும் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க தான் அவருடைய அம்பாசிடர். பயங்கர லக்கி அண்ணனை பொறுத்தவரையிலும் நமக்கு. அண்ட் அப்படி அவரை வந்து இந்த தீபாவளி நாள்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவரோட சேர்ந்து ஒருத்தர் அப்படின்றப்ப அண்ணன் எப்படி ஒரு ஜென்ரேஷன் கடந்து எல்லாரையும் மகிழ்ச்சிருக்காரு, அது மாதிரி இவரை வந்து இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே மகிழ்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒருத்தர். எல்லா ஆடியன்ஸும் தம்பி குழந்தைங்களா பார்த்தோன்னே சிரிச்சிடும். ஓகே, யங்ஸ்டர்ஸா இவர் ஏதாவது சொல்றது, இவர் கலாய்க்கிறது, இவரை கலாய்ச்சா அவங்க சிரிப்பாங்க. வீட்டுல இருக்கவங்களா ஐயோ பாவம் இவர் இவ்வளவு கலாய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனாய் தொடர்ந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய ராமரண்ணன் அவர்களே. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஆமாண்ணே, இனி நம்மளை கலாய்க்காதவங்க கூட உங்களை பார்த்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடும். அண்ணே அந்த உங்களை கலாய்க்காதவங்க யாரோ சொன்னீங்களா? அது யாரு? இல்ல இனிமே கலாய்ப்பா. தீபாவளி பார்க்காதவங்க இல்ல தீபாவளி கலாய்ப்பா. ஏன்னா இந்த நேரத்துல நல்ல நேரத்துல அந்த
இல்லப்பா பக்கத்துல பொண்ணு இல்லை இல்ல ஒரு இல்ல ஞாபகப்படுத்த அந்த பிள்ளை இருந்தா அடிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் இல்ல அது நீங்க உங்க பக்கத்துல இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஷோ பண்றது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பாக்கியம். நல்லா அதை ஏற்படுத்தி கொடுத்தனா பிளாக் ஷீப். அதுக்கு உங்க பிளாக் ஷீப்புக்கு நன்றி. இப்போ வந்து நம்ம இந்த பழைய விஷயங்கள் பேசுறப்ப நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் தூண்டுறப்ப இந்த வீட்டுல ஆல்பம் புரட்டி பார்த்து பேசுவாங்கல்லண்ணே. இந்த போட்டோ இந்த நாள் இந்த இது அந்த மாதிரி பேசுவாங்கல்ல. அப்படி வந்து இப்ப நம்ம ஹால்ல சில விஷயங்கள்லாம் போட்டு பேச போறோம். உங்களுக்கு அதை சொன்னோன்னா என்னன்னா ஞாபகம் வருது அதை சுத்தி அப்படின்றது உங்களோட மலரும் நினைவுகளை தட்டி விட்டு சொல்ற மாதிரி பார்க்கலாமாண்ணே? ஓகே பார்க்கலாம். இதுதான் நம்ம செந்தில் என்னன்னா முதல் முறையா ஸ்கிரீன்ல பார்த்த படம். ஒரு கோயில் இரு தீபங்கள் 79. ஆனா அவர் நடிச்ச படம்ன்றது முதல்ல நடிச்ச படம். ஆனா அது இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஒரு கோயில் இரு தீபங்களுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அது நீங்க நடிச்ச முதல் ஷாட். எல்லாம் பிட்டு வேஷங்கள் தான். வேஷங்கள் போட்டு அப்படியே இது மாதிரி ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோன்னா யார்ட்டெல்லாம் சொன்னீங்க அந்த மாதிரி வீட்டுல ஊர்ல? இது நம்ம ஊர்ல எல்லாரும் தெரியும் சொன்னீங்க. அப்போ பார்த்தாங்க எங்கடா வந்த படத்துல நான் கேரளாவுல பார்த்தேன் அந்த படத்துல வரவே இல்லைங்க. இல்ல அப்படின்னு வரேன் இப்படின்னு போயிடுறேன் தெரியலன்னாங்க. அது நான் கேரளாவில் நடிச்சேன், தமிழ்ல நடிப்பேன், அப்பப்ப வருவேன் அப்படின்னு. சூப்பர். இது வந்தப்ப ஒரு கோயில் இறுதி. ஆமா நடிச்சேன். ஓகே சிறப்பு சிறப்பு. இதான் முதல் முறையா அவர் அறிமுகப்படுத்தின. ஆமா எஸ். அடுத்து செந்தில் அப்படின்னு சொன்னோட பதிவா அவர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைத்த படம் வந்து அதுதான் உங்களுக்கு பிரேக்ல பையன்ல பார்த்த படம். நான் சின்ன வயசா இருக்கும் பார்த்த படம். உண்மைதானே? ஆமா ஆமா நாங்கெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டோம். வயசுல வந்துட்டா அதை சொல்லக்கூடாதுங்கிறதுல எந்த வருஷம் வந்தோன்னு சொல்லி நான் பிறந்தனான்றதை நான் கொஞ்சம் இல்ல நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. அதனால அது வேணாம், அதை எடிட் பண்ணிக்கிட்டேன். வேணாம் ஸ்பாட்ல தூக்கிருங்க அதை. எந்த வருஷம்? 86 நினைக்கிறேன். 84க்கு முன்னாடி. 84க்கு முன்னாடி என்ன முன்னாடி அதுக்கு முன்னாடி 84னா எனக்கு 6 வயசு. 84 தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபு படம் பார்த்துருக்காங்க. ஆமா லவ்ஸ்லாம் கிடையாது, ஊர்ல கட்டி வச்சாங்க. ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி தான். ஆமா இல்ல ஊர்லனாலே எனக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் சிரிக்கிறீங்க? யூ பிலீவ் மீ. அரேஞ்ச் மேரேஜ். ஆனா நீங்க இப்ப ஊர்ல லவ் பண்ணிட்டே இருக்கீங்களே. இல்ல லவ்ன்றது வேற, அரேஞ்ச். நம்ம அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால வரக்கூடியது எல்லாமே வந்து லவ் தான். நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க, அவ்வளவுதான். அதாவதுங்க நாம ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க லவ் பண்ணணும் அப்படின்றது நம்மன்றத விட என்னுடைய கடமை. அது வந்து அவங்க திரும்ப லவ் பண்றாங்களா அப்படி இல்லைன்ற அவங்களுடைய உரிமை. கடமைக்கு உரிமைக்கு உள்ள வித்தியாசம். வீட்டுல பாப்பாங்க. வீட்டுல ஐயா அம்மா சும்மா சொன்னம்மா சாரி. இல்ல இது மாதிரி எத்தனை முறை நீங்க கடமையா இருக்கீங்க? எல்லாத்தையுமே இல்ல அந்த மாதிரி கிடையாது. நான் ரொம்ப நல்ல பையன், அவங்களுக்கே தெரியும். இப்பதான் சண்டை நடந்து முடிஞ்சிருக்கும் கொஞ்சம், நான் வேற சொல்லி விட்டேன். சரி, ஆனா இதுல ஏதாவது உங்களுக்கு நினைவுகள் இருக்கானே? மலையூர் மம்முட்டியா நடிச்சதுல என்ன என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படத்துல நடிக்க மாட்டேன் முத. அது வில்லன் மாதிரி கடைசியில் துப்பாக்கி சுடணும் அப்படின்னாங்க. வேற ஏதோ சின்ன சின்ன வேஷம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் கூப்பிட்டா கூட போயிடுவாங்க அப்படின்ட்டு 3 நாள் ஒழிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி துரைன்னு ஒரு மேனேஜர் இருக்காரு, அருணாங்காரு. அவர் வந்து கண்டிப்பா நீ நடிக்கலாம், இப்படி ஒரு பேர் வரும் கதை சொன்னாங்க. கேட்டுக்கிட்டேன், அந்த கதையை கேட்டுக்கிட்டு நடித்தேன். ராஜசேகர் டைரக்டர் அவர் இல்லை. அதில் வந்து லேசாக புருவத்தை கூட தூக்கக்கூடாது.
தெரிஞ்சு போகும் இவன் தான் இது பண்ண போற அப்படின்னு. அது ஒரு அப்பாவியா அப்படியே கடைசி வரைக்கும் இது பண்ணோம். அப்புறம் தான் துப்பாக்கி அடிச்சு விடுறது. நல்ல கிளமாச்சு. உண்மை, அதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. நீங்க வரும்போது அது எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்க. ஆமா ஆமா, மழையும் மட்டும் நல்ல ஒரு மாதிரி எனக்கு திட்டுவாங்க. அப்ப தியேட்டர்ல ஏன் கேக்குறீங்க, பயங்கர திட்டான். தியேட்டருக்குள்ளே நான் போகல. எதுக்குப்பா மம்முட்டியான திட்ட? அப்போலாம் வந்து ரொம்ப உண்மையாவே நம்புவாங்க. நல்ல வேலை நம்மெல்லாம் அப்போ வந்து அப்பயே சின்ன பையன் கெட்ட போட ஆரம்பிச்சு. அப்போலாம் நான் கெட்ட போடலங்க. அண்ணன்ட்ட கேள்வியை கேளுங்க. அடுத்த படத்தை மாதிரி நான் சின்ன பையனா கெட்ட போட்டேன். செந்தில் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது கவுண்டமணி செந்தில். அதான் நான் சொன்ன மாதிரி எப்படி அண்ணன் வந்து டிவி ஆஃப் பண்ணாலும் தெரிய வரும், அது மாதிரி படத்துல எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே டைட்டில் கார்டு ரெடி ஆயிடுச்சு. கவுண்டமணி செந்தில் ஒரு காலகட்டம் அப்படிதான் இருந்திருக்கு. நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, சௌந்தரராஜன் ஒருத்தர், இனி எந்த ஜென்மத்திலையும் உங்களை போற நல்ல நகைச்சுவை ஜோடி வர்றது வர முடியாத ஒண்ணு. ஐயா, நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல இல்ல இருக்குன்னு நல்லா நடிக்கிறேன். அப்ப உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் வேற, இப்ப வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வேற. விஜயகுமார்னு ஒருத்தர் சொல்றாருன்னு, நகைச்சுவை என்றாலே செந்தில் கவுண்டமணி இந்த 2 பெயர் பார்த்து திரையரங்கின் உள்ளே சென்றவர்கள் ஏராளம். உங்க பேரை பார்த்துட்டு தான் படத்துக்குள்ளே போவாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி அப்படி ஒரு காம்போ சொல்லுங்க, இது எப்படி உருவாச்சு? அதை நிறைய தடவை உங்களை சொல்றது வந்து லாரல் ஹார்டின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவினுடைய லாரல் ஹார்டி அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி அமைஞ்சு? அது வந்து அமையிறது வந்து டைமிங் தான். அவரு கவுண்டமணி சொல்றாருன்னா நம்ம அவர் என்ன பேசுறாரோ அதை தப்ப பேசணும். அப்பதான் டைமிங். இந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணு இல்லை. அவர் உங்களை அடிப்பாரு, ஆனா அடிக்கிறது சரிதான்ற அளவு நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க. அது வந்து அப்படி கொடுத்து வாங்கி. அது எப்பயாவது இந்த வீட்டுல ஊர்ல எல்லாம் ஏன்பா அடி வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படி கேட்டிருக்காங்களா? அதுக்கு கேட்பாங்க ஊர்ல. எப்பா என்னப்பா நீ அந்த ஆள்கிட்ட போய் அடி வாங்குற? இல்லைங்க, அவர் என்னை விட மூத்தவர் அப்படின்னு சொல்லி தப்பு செஞ்சு அடிக்கிறது செய்வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன இந்த சீன்ல அடியே வாங்கல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன நேத்து அடிக்க வர்றோம், நீங்க வரவே ஆமா. இது வைதேகன் தான். அந்த படத்துல வந்து பெட்ரூம் செலுத்து அது நின்ன உடனே கேமரா ஷாட்டு நடித்தான். நான் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரே டேக் தான் சுந்தரராஜன் பண்ணிடுறோம். அதில் என்ன, இது மேண்டலு, இது என்ன வருது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் அவரை பார்த்து தான் இருப்பேன். இது இருக்கும் மேண்டலு, தீஞ்சு போன மேண்டலு, அது இதுல எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களை பார்த்து நான் சொல்றேன், அதை பார்த்து அமைக்கிறதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப என்ன உடஞ்சி போட்டீங்க சொல்லுவாங்க. இந்த மியூசிக் எல்லாம் கேட்டா, இந்த மியூசிக் கேட்டா படார்னு ஒரு ரியாக்ஷன். அப்போ நீங்க ஒரு மொழி முடிப்பீங்க. அப்ப இளையராஜா சார் நம்மளுக்கு இன்னும் பெதால போடுவார். ஆமா, அவர் ரொம்ப ரசிப்பார். சொல்லியிருக்காரு, நிறைய ரசிப்பார். ஆமா, நல்ல அருமையான ரசிகர், அருமையான இசையமைப்பாளர். ஒரு பக்கம் கரகாட்டக்காரன் நீங்க தூக்குவீங்க, ஒரு பக்கம் அவர் தூக்காரு. அப்படி தூக்கி சுமந்து அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட். 2 தீபாவளி கடந்த படம் சொல்லுவாங்க. சூப்பர். இந்த காம்போ வந்து அப்படி சுத்தி போட்டு போயிடும்போது எத்தனை ஜென்ரேஷன்கள் தாண்டியும் அந்த கமெண்ட்ல சொன்ன மாதிரிதான் இன்னொரு தடவை எல்லாம் இப்படி ஒரு ஜென்ரேஷன் ஒரு காம்போ வந்து பார்க்கவே பார்க்காது அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த அது இல்லாம நிறைய உங்க காமெடியை நாங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மீம்ஸ்ல எல்லாம் அது வந்து இந்த நீங்க தள்ளி விடுறது, அப்புறம் இந்த
ஒரு தூக்குல தொங்கணும்ன்றவர்களே ஓகேண்ணே, அது காமெடி. உடச்சு பார்த்தா தொங்கணும். ஆனா அங்க அவ்வா பாட்டு பாடி அது எப்படி? அது ஈரோடு சௌந்தரன்னு ஒரு கதாசிரியர் நல்லா காமெடி எழுதுவார். நல்ல வீரப்பனுக்கு வீரப்பன்னு இருந்தாரு. அவருக்கு அப்புறம் அப்புறம் ராஜகோபால் எல்லாரும் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த காமெடியை ரசித்து அந்த பையன் சொல்லுவான் இப்படித்தானே அப்படின்னு. அந்த காமெடி நாட்டாம ஏற்றம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு காமெடி. நாட்டாமையில அவர் அப்பா, நான் அப்பா, அவர் ஏண்டா ஒரு பிச்சைக்காரைய கூட நீ விட்டு வைக்கிறீங்க. தகப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அவா மட்டும் சொல்லுவேன். அந்த நீங்க போட்டிருக்க அந்த ட்ரவுசர் இருக்கும், அதுக்கு கரெக்டா காஸ்டியூம் நல்லா இருக்கும். இன்னைக்கு என் பிள்ளைங்க சின்ன பிள்ளை கூட இதுதான் வந்து இதுல நம்ம இதுல வச்சிருக்குங்க போன்ல எல்லா பொண்ணையும் ரிங்டோனே அதுதான். அடுத்து மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. ஆஹா, என்ன சம்பந்தம் அந்த காலேஜ்க்கு? காலேஜ் போட்டு என்ன சம்பந்தம்? இங்கதாங்க நான் படிச்சேன். போனீங்களா? இல்ல, கல்ச்சுரல்ஸ் போன நான் படிச்ச பயின்ற இடம். கல்ச்சுரல்ஸ் போற கல்லூரி போற, நீங்க போடாம எதை மட்டும் ஏன் போடுறீங்க? நான் ஒரு காலேஜுக்கான கல்ச்சுரல் போறேன். You don't close your mouth. இத வந்து நான் வந்து வருஷத்தை சொன்னா கூட ரொம்ப இதா நினைப்பேன். அதான் எங்களுக்கு வேணும். 96 to 99 நான் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில பிபிஏ பயின்ற ஒரு மாணவன். நீங்களே அப்படியான்னு கேட்டீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்க எப்படி எனக்கு தெரியாது. நீங்க சொல்லித்தான் இப்ப தெரியும். பிபிஏ வரலையும் படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிபிஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ போல. அதுக்கு மேல பிபி வந்துடும் போல. பிபி வந்துடும் போலயா? மாத்துங்க. என்ன படிச்சீங்க? பேட்ச் கேட்கவா போட்டோம்? புரியல. அந்த டைம்ல உங்களோட மெமரிஸ் எப்படி? அது உங்களுக்கு அங்க லவ் எல்லாம் பண்ணிருப்பீங்களா? காலேஜ் டைம்ல மறக்க முடியாதுன்னா எல்லாருக்கும் மாதிரிதான். நம்ம வந்து அங்க வந்து மெயினா வந்து இந்த கல்ச்சுரல் நம்ம காலேஜ்ல போய் இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் போகும்போது அங்கே ப்ரைஸ் எல்லாம் இது பண்ணும்போது ரோபோ சங்கர் மற்ற எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அப்படியே நாங்கள் வந்து இந்த ஹியூமர் கிளப்ல வந்தீங்க. அதுல இருந்து அப்படியே வந்தது. அப்பவே நான் வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். மதுரை முத்து என்னுடைய காலேஜ் தான், என்னுடைய ஜூனியர் அவரு. ஆமா, அப்போ வந்து நிறைய மிமிக்ரி எல்லாம் ரொம்ப தத்ரூபமா பண்ணுவேன் அப்போலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் இங்க சேனல்ல வந்தோடனே நிறைய விக்கு தத்ரூபம்னா கத்தி எடுத்தா டப்புன்னு வெட்டு பிடிக்குங்களா? தத்ரூபம்னா அது இல்லைங்கண்ணே. சரி, நல்லா ஓரளவு வாய்ஸ் மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகிற அளவுக்கு பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். சூப்பர்ண்ணே, சூப்பர். ஆமா, அங்க இருந்தா எல்லாமே தொடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை முறை அங்க காலேஜுக்கு நீங்க கெஸ்டா போயிருக்கீங்க? நான் கெஸ்டா ஒரு 2 தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டிங்லாம் அங்கே வந்து ஒவ்வொரு அந்த குடியரசு தினத்தப்ப நாங்கள் போய் மீட் பண்ணி காலேஜுக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்கோம். இப்போ இடைப்பட்டு கொஞ்சம் போகல, நிறையா போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜில் என்னோட ஃபோட்டோ, மதுரமுத்து ஃபோட்டோலாம் இருக்கு. இங்கே ஒரு நண்பர் வந்து பார்க்கும்போது, அண்ணே ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்து சொன்னார், அண்ணே நீங்கள் வந்து மன்னர் காலேஜ் தானே படிச்சீங்க? ஆமாங்க, உங்கள் ஃபோட்டோலாம் அங்கே இருக்குண்ணே, உங்கள் ஃபோட்டோ பார்த்தா என் பையனே அங்கே சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னாரு. அவ்வளோ எவ்வளோ பெருமையாக இருக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் கையே தட்ட மாட்டேங்க. சரிண்ணா, யோசிக்கிறாங்க, ஏன் உங்க போட்டோ பார்த்தியா சேர்த்தாங்க, ஏன் இவன் போட்டோவை பார்த்து அவர் சேர்த்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இவரே இங்கதான் படிச்சிருக்காரு, இவன் படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா நீங்க எவ்வளவு ஜோக்கா சொன்னாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அண்ணன் வந்து தன்னை வந்து எவ்வளவு நாளும் பகடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அதை சிரிப்பாக்கி சிரிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா உண்மையிலே ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல உழைப்பாளி. அதனாலதான் அவர் நிறைய எட்ட முடியாத உயரங்கள்லாம் வெட்டி இருக்காரு.
ஸோ அதுதான் உண்மை. ஒரு நல்ல ஸ்காலர், இன்னும் சரியான வார்த்தையில சொன்னா ஒரு நல்ல ஸ்காலர். அப்படி அவர் தன்னை காட்டிக்கிட்டதே இல்லை. அது வந்து நன்றி. ஸோ இது அதாவது ராமர்னாவே வந்து அதுதான் ஒரு கமெண்ட் இருந்துச்சுன்னே. ராமர் வந்து என்ன கமெண்ட் வரேங்க, லேடிஸ் வீக்னஸ் அப்படி இல்லைண்ணே. லேடிஸ் வீக்னஸ் இல்ல அதாவது ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி, ஒருத்தர் கேட்டிருக்காருண்ணே, எம் செல்வம்னு ஒருத்தர், ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி தட் ராமர் இஸ் ஃபென்டாஸ்டிக் இன் லேடிஸ் காஸ்டியூம்? ஆமா, கம்பேர் டு ஆக்சுவல் மேல் கெட்டப். அதாவது மேல் கெட்டப்பான லேடிஸ் காஸ்டியூம்ல நல்லா இருக்கா? இல்ல அதனாலதான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். நான் சொன்னது புரியுதுங்களாண்ணே உங்களுக்கு? இது வந்து உண்மையிலே வந்து நம்ம கலக்கப்போகுது யாருக்கு அப்புறம் வந்து சாம்பியன்ஸ்னு ஒன்று பண்ணோம். அதுல நான் ஃபர்ஸ்ட் லேடி கெட்ட போட்டது வந்து என்னன்னா, நம்ம பருத்தி வீரன் படம் வந்தப்ப அதுல வந்து ஒரு பாட்டி வந்து அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, இது பண்ணும், அந்த மாதிரியே ஒண்ணு பண்ணும். அவங்க நம்ம காரியாவட்டியும் ஏதோ ஒரு அந்த அம்மா. அப்ப டைரக்டர் தாம்சன் சார் வந்து ராமர் இது பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஐயா நான் லேடி வேஷம்லாம் போட்டது இல்லை அப்படின்னா, இல்லை ராமர் இது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்ட அது அந்த கெட்டப் தான். அதுக்கப்புறம் நிறைய இந்த கெட்டப்லாம் அதுக்கப்புறம் போட்டதுதான். நிறைய லேடி கெட்டப், ஒருத்தரையும் வந்து லேடி கெட்டப் நல்லா இருக்கு, ஆமா நல்லா இருக்குன்னு படத்துக்கெல்லாம் ஃபுல்லா லேடி கெட்டப்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து என் பசங்கள்லாம் வந்து அப்பா லேடி கெட்டப்லாம் போடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இதா இருந்தா தானே பிடிக்கும் எப்ப பார்த்தா. அதனால நான் லேடி கெட்டப்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப தவிர்க்க முடியாத காரணனால நிறைய இப்போ வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டு. இல்லை எந்த கெட்டப் போடணும் நம்மளுக்கு இல்லைண்ணே, அது இல்லை, அது நான் போட மாட்டேன்னு ஏன் சொல்றேன்னா, பையனை பத்தி இது பண்ணக்கூடாது. இப்போ எங்க வீட்டில் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த கேரக்டர் வந்தா போடணும், போடுறது நம்ம ரசிப்பாங்க. ரசிக்கிறாங்கண்ணே, ரசிக்கிறாங்க. ஒரு படம் ஒன்று ஃபர்ஸ்ட் படம் டார்லிங் ஒரு படம், அதில் இதே என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மான்னு கூப்பிட்டாங்க. அதை பார்த்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து காஞ்சனா டூல அதே இது கேட்டார். இப்படி நிறைய படங்கள் அந்த படப்பேர்லாம் சொல்ல விரும்பல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இல்ல ராமர் ஒண்ணு அதே மாதிரி ஒரு போலீஸ்னா அதுவே பண்ணுவோம் அப்படி ஆயிரும்ன்றனால தேவையான நேரத்துல கண்டிப்பா போட வேண்டிய நேரத்துல அந்த மாதிரி போடும். ஆனா அது அந்த ப்ளூ சேலை கட்டி இருக்கீங்கல்ல? ஆமா கட்டியிருக்கேன். அது நல்லா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. அப்படியே இப்பதான் கொஞ்சம் நாட்டாம செந்தில் என்ன கொஞ்சம் எட்டி பாக்குறேன். அது வந்து டெலி அவார்டு ஃபங்க்ஷன் அப்ப அது பண்ணது. அது கரெக்ட்ண்ணே, ஒரு ப்ரோமோ மாதிரி. ஆமா, ப்ரோமோக்கு அடுத்து. சூப்பர்ண்ணே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து 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 இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாந்தீங்க இதெல்லாம்? இது இரண்டு முக்கியமான அனுபவங்கள் நம்ம இழந்த ஜாம். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே நீங்க ஒரு பெரிய பார்ட். ஆமா, இது வந்து ஃபுல்லா வந்து நம்ம வடிவேல் பாலாஜியை பத்தி சொல்லணும்னா, இனி எல்லாருமே டிவியில கலாய்ச்சி பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கலாய்ப்பாங்க. நம்ம அதை ஒரு எது ரிப்ளை பண்ண மாட்டேன், கலாய் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஆனா இவனுக்கு கோவம் வரும் பாலாஜிக்கு. என்னைய பத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணனா அவங்க கூட போய் சண்டைக்கு போவான். அவங்க கூட சண்டைக்கு போவான். சண்டைக்கு போயிட்டு ஒரு சில நேரம் அவனே திரும்ப கலாய்ப்பான். நிறைய போயிருக்கோம் நானும் வடிவேல் பாலாஜி எல்லாம். என் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பான் எப்பவுமே. கண்டிப்பா இப்ப இருந்திருந்தான்னா இன்னும் எங்களுடைய காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்றேன். அதே மாதிரி ரோபோ சங்கர், நாங்க இந்த இதுல விஜய் டிவியில பண்ண இந்த கான்செப்ட்லாம் ஹியூமர் கிளப்ல பண்ணது. அப்பவே பண்ணுவோம். ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. ரோபோ அவர் இறக்குறதுக்கு முன்னால ஒரு 1 வீக் முன்னால நானும் அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும். அவங்க ரெண்டு பேருடைய இழப்புமே வந்து என்னால் மற்றவங்க எப்படியோ எனக்கு வந்து அதை இது பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க கூட கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னால இருந்து நானும் ரோபோ சங்கரும் பண்ணியிருக்கோம்.
ரோபோ சங்கர் வந்து நாங்கள் ஒரு 7 பேர். அப்போ அந்த டீமு 7 பேர் வெறும் 1000 ரூபாய்க்கு 7 பேர் போவோம் ஒரு நாள் ஷோக்கு. 1000 ரூபா, 800 ரூபா, 700 ரூபாயெல்லாம் கொடுப்பா. 7 பேருக்கு 100 ரூபா தான். 50 ரூபா வாங்கிட்டு அந்த நம்ம வாடகைக்கு கொண்டு போகிற அந்த காருக்கு பாதி காசு கொடுப்போம். அப்போ வரும்போதுலாம் எனக்கு வந்து நான் கிராமம், மேலூர்லேருந்து அரிட்டா அப்படின்ற கிராமம். அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து ஊருக்கு போகணும்னா ஒரு 4 கிலோமீட்டர் 2 பக்கமும் மலையாக இருக்கும், காடு. அதில் போக முடியாது அப்படின்றாங்க. 8 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊருக்கு. அப்போ வந்து ரோபோ வந்து என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் வரும்போதே வீட்டுக்கு கால் பண்ணி, அண்ணி நானும் ராமர்ஜியும் வர்றோம், ஏதாவது தோசை எதுக்கு ஊற்றி வைங்க, பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய நாட்கள் நான் ஈவெண்ட்டு போகும்போது ரோபோ வீட்டில் தான் நைட்டு ஸ்டேவே பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மனிதர். நாங்கள் ஆரம்ப காலங்கள்லாம் வந்து நியூ காமெடி பாய்ஸ் இருக்கும்போது அப்போ வந்து மொபைல்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை, அப்போ இந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்டு அப்படின்னா இந்த 15 பைசா கார்டு லெட்ரு எழுதி போடுவாங்க. இத்தனாம் தேதி இங்கே என்ன இடத்துல ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகி போயிடுவோம். இப்போ திடீர்னு நாளைக்கு ஒரு ஷோ அப்படின்னா நம்ம உடனே லெட்ரு போட்டால் ரீச் ஆகுது எனக்கெல்லாம். நான் என்ன மதுரையிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுவார்னா, இவரும் இன்னொருத்தர் சவுந்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் ஒரு M80 பைக்கில் வருவாங்க, ரோபோ சங்கரும் வரும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன். உடனே ஆட்டால் சொல்லிவிட்டு எங்கே இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி வந்திருக்காங்க மதுரையிலேருந்து அப்படின்னோடனே, எங்கள் யூனிஃபார்ம் வந்து பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு. அப்போ ஷர்ட் ஒரு ஷர்ட்டு தான் இருக்கும், எல்லா சட்டை. அப்போ எங்கள் ஊரில் இப்போ முக்கில் வந்து ஒரு அடிக்குழா இருக்கும். அதில் வந்து 1 ரூபாயா 2 ரூபா ஊர்வசி சோப்பு, ஏதோ ஒரு சோப்பு, அப்போ உப்பு சோப்புன்னுவோம். அதை வாங்கி அடிக்குழாயில் வரதான் அடிச்சு விடுவார் தண்ணி. நான் அப்படியே வாஷ் பண்ணி அது உடனே காயாதுல. அப்போ உடனே பின்னால் இப்படி உட்காந்து பிடிச்சிக்கிட்டே ஒரு அந்த காற்றுலேயே காஞ்சிரும். அந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் பயணித்த ஒரு 2 நண்பர்கள் 2 பேருமே. அவங்க 2 பேரும் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தம். இந்த தீபாவளி நாளில் அவங்க 2 ஞாபகப்படுத்து எப்போ நினச்சிக்கிட்டு தான் இருக்கான். அவங்கள இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும். நிச்சயமான எல்லார் மனசுலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்கன்னு. கலையும் எப்பயுமே அழிகிறதே கிடையாது, நம்ம கூடவே தான் இருப்பாங்க. எனக்கு இந்த நியூ காமெடி பாய்ஸ் கதை வந்து மாத்தி நிறைய பேர், அரவிந்தன் நிறைய கதை சொல்லிருக்காங்க. நீங்க சொன்ன சௌந்தரன், ஃபயர் சௌந்தரன், அவங்க ஒருத்தர மாத்தி ஏன்னா அது ஒரு அங்கிருந்து நீங்க வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் செட். டிவிக்குள்ள காமெடி இப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல் செட். அங்கிருந்து தான் இன்னைக்கு வரவங்க, இன்னைக்கு 10வது சீசன் கலக்கு வரவங்களையும் உங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் காமெடி பண்றாங்க. சாதாரணமான விஷயம் இல்ல. நியூ காமெடி பாய்ஸ் ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு எக்கச்சக்கமான பேரை உருவாக்கி இருக்கு. சூப்பர். அப்படியே இப்போ இந்த மெமரிஸ்குள்ள போனாலே ஒரு விஷயம் பண்ணிடும். அது நிறைய இருக்கு. அது தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணணும். ஓகே, பதிவு பண்ணணும். கண்டிப்பா அண்ணனுக்கும் அதேதான். ஒரு கடந்த வந்த பாதை, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, சருக்கள், அதுல ஜெயிச்சது, தோத்து எல்லாத்தையும் சொல்லும் போதுதான் அடுத்து வர்றவங்களுக்கும் ஒரு அது. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல வார்த்தை அது மேலூர் தாண்டி ஒரு கிராமம், ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புனா 2 நாளுக்குள்ள கூட வராது. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அது எவ்வளவு எல்லா மொபைல் போன். இவர் அப்படிதான் நீக்கமர 3 ஜெனரேஷன் மொபைல் போன் இல்லாத காலகட்டத்தில் இன்னைக்கு மொபைல்ல சேவ் பண்ணி பாக்குற வரலையும் வந்துருக்காங்க. அப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணா நான் டெங்கால் பண்ணுவோம், அது கூட கிடைக்காது. ஊட்டினா கியூ வரிசையில் நிற்போம். அப்புறம் வண்டி மிஸ் பண்ணிடுவோம். ஒரு நாள் டாக்ஸியில் போயிடுவேன், ஆட்டோவில் போயிடுவேன். எப்படின்னா போக இப்போ இப்படின்னு இருந்துச்சுன்னா, ஹலோ எங்க இருக்கா, வண்டி கொண்டா, எல்லாமே கைக்குள்ள. ஆமா, மாக்காப்பாலாம் சொல்லுவார்ல, அவர் வந்து தீப்பந்தத்தை உடம்புல துணி இல்லாம விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தீப்பந்த ஊண்டு கத்திக்கிட்டு ஓடுவாருன்னு சொல்லி இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இல்ல ஒரு வகையில உண்மை. ஆனா நான் வந்து சட்டையை கழட்டி போட்டு விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு ஓட மாட்டேன். தீப்பந்தம்லாம் கொண்டு போக மாட்டேன். இருங்க, இதை முடிப்போம், பம்பரத்துக்கு அப்புறம் போவோம். அடுக்காதீங்க. அப்ப என்னன்னா நான் சொன்னேன்ல, இந்த 4 கிலோமீட்டர் மலை காடா இருக்கும். அப்போ வீட்டுக்கு போய்த்தாங்கன்னு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா யாராவது பைக்கில் போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லாரிலாம் போவோம், அதில் ஏறிலாம் போவோம். அதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணும், சரி போய்த்தானே அவனு டைம் ஆக ஆக. அப்போ சின்ன பையனாக வேற இருப்போம். அப்போ அந்த மாதிரி ஓடி இருக்கேன். 4 கிலோமீட்டர் ஓடுவேன் இருட்டுக்குள்ள.
பாம்பு இருக்கும், நரி இருக்கும், பயமும் தெரியும், பயம் இருக்கும். நரி வராது, பாம்பு இருக்கும். நரி வராதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல அது வந்தாலும் வரலாம். ஓ வந்தாலும் வரலாம். சரி சரி சரி. அதுதான் அந்த மாதிரி. அப்ப பேய் நரி அது அவன் யோசிச்சு பாக்குறான் நரி துரத்துனா எப்படி இருக்கும். ஆனா நரியெல்லாம் இந்த இடத்துல கும்பிட்டு உட்காந்து கடிச்சா கூட கடிக்கும். எவ்வளவு தூரம் ஓட முடியும்? 4 கிலோமீட்டருக்கு மேல. இதான் கையில தீப்பந்தம் வச்சிருக்கீங்க. அது வேறங்க. சரி, என்ன அந்த மாக்கா பண்ண அன்னைக்கு வந்த பேர் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க வந்தாப்புல அன்னைக்கு அது செட்டுக்கு வந்தேன். ஆமா ஆமா நீங்க அவர் என்னடா இப்படி சொல்லிட்டே போறாரு, இது எப்பதான் முடியுதுன்னு முடியாது முடியாது முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் டிவில அதை பாத்துட்டு இருக்கும்போது மாக்கப் பண்ண பாரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இன்டர்வியூக்கு ராமராணா வரும்போது அதை ஒரு தடவை பண்ணி காட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாப்புல. அது எப்ப முடியும்னா அந்த சீசன் முடியும். அப்பா முடிச்சிட்டானா நினைச்சோம்னா அடுத்து ஏதாவது ஸ்பெஷல் ஷோல வரும்போது அதை சொல்றான். அங்க ஊ சொல்றியா எல்லாத்துலயும் நம்ம இருக்க முடியல அதை சொல்றான். நிறைய பேர் கேட்பாங்க இல்ல உண்மையான்னு கேட்பாங்க. ஆமா உண்மையான்னு கேக்குறாங்க. இல்லங்க அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். என்ன பண்றான், ஒருத்தர்கிட்ட போய் சொல்றாப்புல, அந்த எபிசோட்லயும் சொன்னாப்புல, மாமா என்ன பண்ணுவாருன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கோயில் வாசலுக்கு லெதர் பேக் எடுத்துக்கிட்டு செதர் தாங்க பிறக்கிறதுக்கு போவாரு. அது உண்மையா? ஏன்னா ஒன்னா நம்ம கலையில நல்லா ஒட்டுறது இல்லையா? அது ஒன்னொன்னா கலண்டுருச்சு. நன்றி அண்ணன் 2 பேர் தலைக்கு நேரம் ஒன்னொன்னு இருக்கு. அதோட எபிசோட் ஷூட்டிங் முடியும் நினைக்கிறேன். அப்படி நிறைய அப்படி சொல்ல கோயில் உண்டியல்ல வந்து வாயை வச்சு உறிஞ்சி 50 ரூபா நோட்டை மட்டும் தனியா எடுப்பாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த ஐடியா நல்லா இருக்கு. நான் யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத், யூ பிலீவ் மீ. இல்ல ஒரு தடவை ட்ரை நாங்களா யோசிச்சு பாக்குறேன். அன்னைக்கு ஒரு சொன்னாரு தம்பி, நான் அப்ப இருந்தப்ப சோப் எடுத்துட்டு போய் பாறையில தேய்ச்சிட்டு என்ன தெரியுமா அவர் சொல்லும் போது சிரிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களா நீ என்ன வேணா சொல்லிட்டு பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதான் நம்மள பண்ணும்போது கஷ்டம் வராது, முதுகுல ரத்தம் தான் வரும். போட்டு தேய்ச்சா சரி ஓகே சரி ஓ அடுத்து போங்க. ஆனா இன்னும் நல்லா நல்லா போடுறீங்க ப்ரோ. சூப்பர் சார் சூப்பர். என்ன இந்த 5 ரூபா தொப்பு மேட்டர் இருக்கா, நம்ம அப்புறம் பேசுவோம். இல்ல வேணாம், போலாம். தமிழகமெங்கும் மேடைகளை குலுங்கி சிரிக்க வைத்த காமிக்கல் இளைஞன். அப்போ நியூ காமெடி பைஸ். இந்த வருடம் மட்டுமல்ல, இனி வரும் வருடமெல்லாம் உன் வீட்டில் வெளிச்சம் அள்ளி தெளிக்கட்டும் அதிர்ஷ்டம். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. நீ வாழ்க வளர்க நல்லா. ஆனா ஷூட் போகும்போதெல்லாம், இப்போ நான்லாம் ஷூட் போகும்போதெல்லாம் உங்க வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போவானே, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி பயம் இருக்கும்ல, நம்ம டைலாக்கை மறந்துடுவோமோ, மறந்துட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்கும்போது உங்க வீடியோவை பார்த்துட்டு போனா ஓகே, மறந்தாலும் பிரச்சனை இல்லை. மறக்க மாட்டீங்க, இல்ல மறந்தாலும் பிரச்சனை. போய் அப்படி மறக்க மாட்டாரு, மறக்காம போறதுக்கு ஏன் வீடியோ பாட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப பண்றானே. எனக்கு தெரிஞ்சு மாக்கா பண்ணணும். இல்ல ஃபேன், அவர் ஃபேன், நான் நிறைய ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். ஓ அதுதான் ஐயா என்ன இங்க எதுவும் இல்லையா? விட்டுருங்க போதும். ஏற்கனவே ஒன்னொன்னா அந்த உளுந்துக்கிட்டு ஏதாவது கட்டி விட்டு மறுபடியும் வீட்டுல கிடைக்கும். போயாங்க குண்டு எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்கா பாக்கெட்ல வச்சிருக்க, பத்திரமா வச்சிருக்கேன். எங்கயோ பாத்துருக்கேன் உன்னைய. ஆனா நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு நான் வந்து சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அது தனியா சொல்லிக்க. நீ ஆனா அவர் பதில் சொல்லல, அவர் யார் பேரும் சொல்லல, அதனால நீயே வெளியே போடு. நானே வச்சிருந்தேன். என்ன வெடியுது? இத வெடிக்கிறதுக்கு தண்ணியை ஊத்தி வையா. விடுங்கடா, அவ்வளவுதான சவுண்டே வருது. நீ வெறும் கல்ல போட்டாலும் இதே சவுண்ட் வருது. வெட்டு முருகேசு கரெக்டா
Deepavali special Black Sheeps RJ Vignesh office. Title sponsor Attica Gold Company. Kashmir முதல் கன்னியாகுமரி வரை. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. Powered by The Legend Sarvana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. Dhanvantralaya Ayurveda Specialty Hospital. ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio.